வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான ஃபுல் எபிசோடு பார்க்கலாம். எழில் படப்பிடிப்புக்கு குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு போறதுக்காக புறப்பட்டுட்டு இருக்காரு. செலியன் அவங்கள ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போய் விட தயாராகிறாரு. பாக்கியா இப்ப கூட வீட்டுல இல்லைன்னு ஈஸ்வரி குறை சொல்றாங்க. கரெக்டா டயத்துக்கு வீட்டுக்கு வர்றாங்க. எங்க போனேன்னு ஈஸ்வரி கோபமா கேக்குறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாங்க பாக்கியா. எழில் ஃபேமிலியோட சந்தோஷமா புறப்பட்டு தாய்லாந்து போயிடுறாரு. பாக்கியா வீட்டுல இருக்காங்க. திடீர்னு போலீஸ் ஜீப்பு வீட்டுக்கு முன்னாடி வந்து செலியனை கேக்குறாங்க. செலியனை விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறோம். கவுன்சிலர் புகார் கொடுத்திருக்காரு. அவரை அடின்னு அடிச்சிருக்க. இப்ப அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்காருன்னு சொல்றாங்க. பாக்கியாவும் வீட்டுல உள்ள எல்லாரும் செலியனும் அடிச்சதுக்கான காரணத்தை சொன்னாலும் காதுல வாங்கிக்காம செலியனை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. ஈஸ்வரி பாக்கியாவை பொளந்து கட்டுறாங்க. யாரும் பாக்கியாவோட நியாயத்தை கேட்க தயாரா இப்ப இல்ல. கோபி எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு யாரும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு போறாரு. பாக்கியா ஸ்டேஷனுக்கு புறப்படுறத பார்த்த ஈஸ்வரி, நீ போக வேண்டாம், நீ போனா செலியன் கோர்ட்டுக்கு போகாமலேயே தண்டனை கிடைச்சிடும்னு ரொம்ப ஹார்ஷா பேசி பாக்கியா மனசை புண்படுத்துறாங்க. யாரும் பாக்கியாவோட நியாயத்தை கேட்க தயாரா இல்ல. ஜெனி கலங்கின கண்களோட, போதும் ஆண்டி, நீங்க இத பெருசாக்க வேண்டாம், நீங்க இப்ப எல்லாம் யார பத்தியும் யோசிக்கிறதே இல்ல ஆண்டி, இப்ப எல்லாம் நீங்க ரொம்ப செல்ஃபிஷா நடந்துக்கிறீங்கன்னு சொன்னதும், இல்ல ஜெனி அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. உடனே கோபி, பாக்கியா நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. என் பையனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அம்மா, ஜெனி, பாக்கியா நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், தைரியம் சொல்லிட்டு கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாரு கோபி. உன்ன மாதிரி ஒரு அம்மா இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜென்னிய கூட்டிட்டு உள்ள போறாங்க ஈஸ்வரி. பாக்கியாவை சரமாரியா திட்டி மனசை நோகடிக்கிறாங்க. செலியனுக்கு ஏதாவது ஆகட்டும், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. ஜென்னியோட அப்பா அங்க வந்து ஜென்னிய சமாதானப்படுத்திட்டு பாக்கியா மேல அவரோட கோபத்தை காட்டுறாரு. இப்ப நீங்க என் மகளுக்கு என்ன சொல்ல போறீங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் இவங்கள நம்ம வீட்லயே இருக்க சொன்னேன், இப்ப பாருன்னு ஜென்னி கிட்ட சொல்றாரு. பாக்கியா தனிச்சு விடப்படுறாங்க. யார் திட்டினாலும் கேட்க வேண்டிய நிலைமை. ஒரே நெகட்டிவா பேசுறாங்க ஈஸ்வரி. எழில் கொஞ்ச நேரத்துல பிளைட் புறப்பட போகுதுன்னு வாய்ஸ் மெசேஜ் பண்றாரு. ஈஸ்வரி உடனே எழில வீட்டுக்கு வர சொல்லி சொல்லுன்னு சொல்றாங்க. அதை கேட்காத பாக்கியா எழிலுக்கு நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு பதில் மெசேஜ் கொடுக்குறாங்க. கோபி வீட்டுக்கு வர்றாரு. என்ன கோபி, ஏன் தனியா வர்ற, செலியனை கூட்டிட்டு வரலையான்னு ஜெனியும் ஈஸ்வரியும் கேட்டதும், கேஸ் ரொம்ப சிக்கலா இருக்குன்னு கோபி சொல்றாரு. நியாயம் நம்ம பக்கத்துல தானே இருக்குன்னு பாக்கியா சொல்றாங்க. உன் நியாயத்தை தூக்கி குப்பையில போடுன்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அந்த நேரம் ரித்தீஷும் இனியாவும் சுதாகரோட வீட்டுக்கு வர்றாங்க. இனியா அழறாங்க. சுதாகர் கோபி கிட்ட பேசுறாரு. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதால இஷ்யூ கொஞ்சம் பெருசா இருக்குன்னு கோபி சொல்றாரு. சுதாகருக்கு போன் வருது, பேசுறாரு. என்னங்கன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. கவுன்சிலர் ஈகோ பிரச்சனையா எடுத்துக்கிறாரு, இஷ்யூவை மினிஸ்டர் லெவலுக்கு கொண்டு போயிட்டாருன்னு சொல்றாரு. இன்னைக்கான பாக்கியலட்சுமி ப்ரோமோ இப்படி முடியுது. சுதாகர் குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாருன்னு பாக்கியாவுக்கு நல்லா புரியுது. இந்த எபிசோடு பாக்கியாவுக்கு ஒரு நிம்மதி இல்லாத துயரமான எபிசோடா முடியுது. நன்றி.